ஏப்பா, எனக்கு எந்த பேக் சப்போர்ட்டும் இல்லைப்பா. நான் முன்னேற முடியுமாப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? எஸ்தர் என்ற பெண்ணுக்கும் எந்த பின்புலமும் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை. ஒரு சாதாரணமான அடிமைத்தனமான சூழலில் வளர்ந்த ஒரு பெண் 127 நாடுகளுக்கு ராணி ஆகிறாங்க. ஒருவேளை எனக்கு தாய் இல்லையே, தகப்பன் எனக்கு இல்லையே, எந்த குடும்ப ஆதரவும் இல்லையே, எனக்கு ஏற்ற பின்புலம் இல்லையே, மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்குது, அதனால் எல்லாம் சரியாக நடக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக இல்லை, சரிவாகத்தான் இருக்குது, எந்த பின்புலமும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லைங்கிறது அவருடைய பலவீனம் கிடையாது, அதுதான் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உலகம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்த தேவன் திட்டமிடுகிறார். எஸ்தருக்கு ராஜாங்கம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தது உண்மை. நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கான கதவுகள் தானாக திறக்கும். மொர்தெகாய் எஸ்தரை தேடி வந்தது போல் நீங்கள் சரியான பாதையில் நடக்கும்போது சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி வரும். பெற்றோர் இல்லாத ஒரு அடிமை பெண் எல்லா தடைகளையும் தாண்டி அரசியானாங்க. உங்கள் சூழ்நிலை இப்போ இருட்டாக இருக்கலாம், ஆனால் இருட்டில் தான் நட்சத்திரம் பிரகாசமாக தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது ஒரு குறையே இல்லை. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்போது இது நான் மட்டும் இல்லை, இது தேவனுடைய கிருபை என்று நீங்கள் சொல்ல போகிற நாட்கள் சீக்கிரமாய் வரும். ஒரு அனாதை போன்ற பெண் தேசத்தையே காப்பாற்றுற தாயாக மாறினாங்க. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை அனாதை போன்ற சூழ்நிலைகளில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவு ராஜரீகம் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை சரிவு இல்லைங்க, சரித்திரங்க. ஆமென்.